நான் ஸ்கூல் படிக்கிற டைம் பீரியடில் எனக்கு பெரிய கார்ட்டூன் கிரியேட்டர் ஆகணும்னு ஆசை. நானே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு நம்பி என் நோட் புக் எல்லாத்துலேயும் நிறைய கிறுக்கி வச்சுருப்பேன். ஒரு டைமுக்கு அப்புறமா அதையெல்லாம் கிழிச்சு கலெக்ட் பண்ணி ஃபைல் பண்ணி வச்சுருந்தேன். ரீசெண்டாக என்னுடைய ஓல்டு திங்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிற பெட்டியை ஓப்பன் பண்ணப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு. இதெல்லாம் ஸ்கூல் டைமில் நான் என்னுடைய நோட் புக்கில் கிறுக்கி வச்ச டிராயிங்ஸ். எல்லா டிராயிங்க்குமே ஒவ்வொரு ஸ்டோரி வச்சுருப்பேன். இப்போ எல்லாமே மறந்து போச்சு. இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பவுண்டி ஹண்டர்ஸ், வேட்டையாடுறவங்க. இந்த ஜெயண்ட் ஈகிளை வேட்டையாடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவனை பார்த்தீங்களா, இவன் ஒரு ஹீரோ தான். இவனுக்குன்னு ஒரு செப்பரேட் ஸ்டோரி வச்சிருந்தேன், பட் மறந்து போயிட்டேன். இது அயன்மேனை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது. இது எல்லாமே அயன்மேனுடைய இன்னொரு டைப் ஆஃப் ஆர்மர்ஸ். பெரிய கிரியேட்டிவிட்டியெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த டைம் பீரியடில் ஏதாச்சும் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியோ இல்லை கார்ட்டூனோ பார்த்துருப்பேன். அந்த கார்ட்டூன்லேயோ மூவிலையோ இன்னொரு புது கேரக்டர் இருக்கிற மாதிரி நானே யோசிச்சு ஏதாச்சும் கிரிக்கிட்டு இருப்பேன். இந்த ஃபைலையே நான் 2008 போட்டிருக்கேன். அந்த டைம் பீரியடில் இன்டர்நெட்டோ மொபைலோ எதுவுமே கிடையாது. டிவிலையோ இல்லை ஏதாச்சும் நியூஸ் பேப்பரையோ பார்த்து இன்ஸ்பயர் ஆனாதான் உண்டு. இதெல்லாம் தான் என்னுடைய மெமரபிள் கலெக்ஷன்ஸ். இதே போல் நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் மெமரபிள் கலெக்ஷன் அப்படின்னு ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அது என்னென்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.